குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் சாப்டரில் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோன்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேஜ் லேஅவுட் அந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பேஜ் லேஅவுட் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிடிபி சாஃப்ட்வேர், அதாவது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு மெயினாக ஒரு 3 டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடோப் பேஜ் மேக்கர் பற்றி பார்க்குறோம். ஸோ அடோப் பேஜ் மேக்கர் இஸ் எ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மார்க். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0, அடோப் பேஜ் மேக்கர் 7.0. ஸோ இந்த இதில் ஆர்டரில் தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்டான உங்களுக்கு ஒரு 3 மார்க்லேயும் வரும். தென் கிரியேட்டிங் ஏ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா Ctrl+Nன்னு கொடுக்கணும். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பேஜ் ஒரு டாக்குமெண்ட்டுக்கான செட்டப் இருக்கும். ஓகேவா? மார்ஜின் இத்தனை லென்த் வேணும், பேஜோட சைஸ் இவ்வளோ வேணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தா பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டயலாக் பாக்ஸு. இதை பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம். தென் டைட்டில் பார். ஸோ டைட்டில் பாரில் என்னென்ன ப்ளேசஸ் இருக்குது, ஸோ அதோட ஃபுல் இது பார்த்துக்கணும். டைட்டில் பாரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு வந்து அந்த சாஃப்ட்வேரோட நேமு, அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட நேம். நம்ம ஃபைல் சேவ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அன்டைட்டில்னு வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன இருக்கும், மினிமைஸு, மேக்ஸிமைஸு, க்ளோஸு. அப்புறம் மெனு பாரும் சேம் அதே மாதிரி பார்த்தோம். தென் டூல் பார் பார்த்துருக்கோம். டூல் பாரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதோட ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான 3 மார்க் வேறு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகேவாப்பா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க். அதாவது டூல்ஸ் எழுதி அதோட யூசேஜ் எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. அப்புறம் ஸ்க்ரோல் பார்னா என்ன, ரூலர்ஸ்னால் என்ன, தென் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணுறது, அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் டெலீட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அண்டு கமெண்ட்டும் பார்த்தோம். அண்டு அப்படின்னா என்னது, நம்ம ஏதாவது ப்ரீவியஸாக ஒன்று தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா Ctrl+Z கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் பண்ணது வந்துடும். நீங்கள் பெயிண்டிங்கில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே தான். ஓகேவா? தென் அப்புறம் காப்பி அண்ட் மூவிங். காப்பி பண்ணுறது அப்படின்னா என்னது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம காப்பி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த 2 மெத்தட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட் பிளாக்னு வரும்போது என்னென்ன பார்த்துருக்கோம், கிரியேட்டிங்க ஒரு டெக்ஸ்ட்டு டூல் பாரை வச்சு எப்படி வந்து டெக்ஸ்ட் பிளாக்கு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்படி பார்த்தோம், டெக்ஸ்ட் டூல் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்சர் வரும்போது அது நம்ம கர்சர் வச்சு எங்கே கிளிக் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி அப்பியர் ஆகிடும். ஓகேவா? இந்த 2 லைன்ஸ் வந்துருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் 2 லைன் வருது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது இருக்காது. ஓகேவா? எப்போ நம்ம பாயிண்டர் டூல் வச்சு இதை செலக்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த லைன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? இதை வந்து ஃப்ரேம் அப்படின்ட்டு ஹேண்டில் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? தென் மூவிங் ஏ டெக்ஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. என்ன சொல்லியிருக்கோம், பாயிண்டர் டூலை வச்சே நம்ம என்ன வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து நம்ம கீழே கொண்டு வரலாம், எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரீசைசிங் டெக்ஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ரீசைசிங்கில் வந்து இந்த ஹேண்டில் பார் இருக்கு. இந்த ரெட் கலருக்கு பற்றி சொன்னோமா இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்,
ரெட் கலர் இண்டிகேஷன் சப்போஸ் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல வருது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னதுப்பா? ஸோ இதுக்கு கீழேயும் இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 50 லைன் டெக்ஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நீ வந்து 25 லைனுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா கீழே இன்னும் ஒரு 25 லைன் இருக்குது, கொஞ்சம் லைன் இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக உனக்கு ரெட் கலரில் வரும். அந்த ரெட் கலர் இருந்துச்சுன்னா அதை நீ லாங்காக ப்ரெஸ் பண்ணி கீழே ட்ராக் பண்ண அப்படின்னா உனக்கு கீழே இருக்க லைன்ஸ்லாம் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் தெரியாமல் இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டிங் ஏ டெக்ஸ்ட் பிளாக் இன்டூ 2. ஓகேவாப்பா? ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, 2 இல்லைன்னா அதுக்கு மேலே. ஓகேவா? ஸோ வந்து ஒரு பெரிய கண்டென்ட் இருக்குது, நம்மளுக்கு அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணணும் அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது, டெக்ஸ்ட் பிளாக்கில் வந்து உனக்கு பெரிய கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? நீ காப்பி பண்ணுற கண்டென்ட் வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது. அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு பிளாக்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. 2 பிளாக்காக வந்து என்ன பண்ண போகிற? ஸ்ப்ளிட் பண்ண போகிற. ஓகேவா? ஒரு சின்ன பிளாக்கை அதை 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில், கிளிக் அண்ட் ட்ராக் அப்வர்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஒரு நார்மலாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா டெக்ஸ்ட் பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கீழே வந்து உனக்கு இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து இருக்காது, ரெட் கலரில் இண்டிகேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டு நீ 3 லைன் அடிச்சிருக்க அப்படின்னா 3 லைனும் உனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? 10 லைன் அடிச்சிருந்தேன் அப்படின்னா 10 லைன் விசிபிள் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரெட் கலரில் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி ரெட் கலரில் இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெட் கலரில் இல்லை, ஆனால் நீ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அந்த பாக்ஸை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கர்சர் இருக்கு இல்லையா? ஸோ கர்சரை என்ன சொல்கிறாங்க பாட்டம் ஹேண்டிலில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. பாட்டம் ஹேண்டில்னால் ஒன்றும் இல்லை, ஸோ இந்த கீழே உள்ள இந்த லைன் தான் பாட்டம் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுற சொல்கிறாங்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ராக் எப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மேல் நோக்கி ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ராக் எப்படி அப் ஃபார்வர்டில் வந்து மேல் நோக்கி, அது அப் ஃபார்வர்டு அப்படின்னா என்னதுன்னா மேலே. ஓகேவா? ட்ராக் இப்படி வச்சுட்டு இந்த சைடு வந்து மேலே பண்ண சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஒரு நார்மலான டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த ரெட் கலர் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேயா? ஸோ ரெட் கலர் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து மேலே நோக்கி அந்த கர்சரை வந்து கொண்டு போகிறோம். சரியாப்பா? ஸோ கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அதை வந்து நம்ம அந்த மவுஸ் பட்டன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னா ரெட் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் வந்து என்னது நம்மளுக்கு வரும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளிக் ஒன் ஆன் எஸ் and the cursor change to a loaded text icon. ஸோ நம்ம இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளை நம்ம லைட்டாக அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கர்சர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லோடல் டெக்ஸ்ட் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கர்சர் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி கர்சர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கில் இருக்க கர்சர் பாயிண்ட் எப்படி ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி லோடட் டெஸ்ட் ஐக்கானாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். எதை கிளிக் பண்ணும்போது அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கர்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லோடட் டெஸ்ட் ஐக்கான் மாதிரி சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொசிஷன் திஸ் வேர் த செகண்ட் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் டு பி அன்கிளிக். உனக்கு எங்கே வந்து பேலன்ஸ் இருக்க லைன் வந்து வேணுமோ, இப்போ 10 லைன் இருக்குது இல்லை 20 லைன் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுற, ஒரு 10 லைன் வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல வேணும், அடுத்த 10 லைன் வந்து எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ல வேணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற. ஓகேவா? ஸோ அந்த 10 லைன் வர அளவுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் இதை வந்து கொண்டு போய் வச்சுக்கணும். ஓகேவா? ரெட் கலர் இதை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுற அப்படின்னா உனக்கு அந்த கர்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆன உடனே தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க, உனக்கு
அதாவது செகண்ட் பார்ட் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே போய் ஒரு தடவை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்துடும். ஓகேவா? செகண்ட் பிளாக் வந்து க்ரியேட் ஆயிரும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். பெரிய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவாப்பா? தென் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டெக்ஸ்ட்லேருந்து தானே இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒரு 10 லைனாக இருக்கிறத 5 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோமா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கண்டினியூட்டி தானே இது. ஸோ அதுக்காக வந்து பேஜ் மேக்கரே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ப்ளஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட கண்டினியூட்டின்னு அர்த்தம். ஓகேவா? அதோட கண்டினியூட்டி பேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட்டிங் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து பாட்டம் ஹேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லைன் வரைக்கும் வேணுமோ அந்த லைன் வரைக்கும் கர்சரை வந்து மேல் நோக்கி வந்து கொண்டு போகிறோம். இப்போ ஒரு 4 லைன் அளவுக்கு வேணும்னா 4வது லைனுக்கு கீழே வந்து அந்த கர்சரை வைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் வந்து பாட்டம் ஹேண்டில் மாறிடும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ரெட் கலர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, அந்த கர்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும். எப்படி சேஞ்ச் ஆகுது? லோடல் டெஸ்ட் ஐக்கானா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த கர்சர் சேஞ்ச் ஆனோடனே உனக்கு செகண்ட் பார்ட் வந்து எந்த இடத்துல வேணுமோ ஸோ நீ அங்கே போய் கிளிக் பண்ணுற அப்படின்னா உனக்கு செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக் வந்து க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் அவங்க சொல்கிறது. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜாயினிங் ஸ்ப்ளிட் பிளாக்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீஜாயினிங், அதாவது 2ஆக பிரித்ததை நான் எப்படி ஒரே பிளாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக்கை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து மேல் நோக்கி பண்ணணும். இந்த இதை வந்து கீழ் நோக்கி நம்ம இழுத்தோம் அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2 டெக்ஸ்ட் பிளாக்கும் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் சொல்லுவாங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். கிளிக் அண்ட் ட்ராக் த பட்டன் ஹேண்டில் அப் டு டாப். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்ல வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாட்டம் ஹேண்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க மேல் நோக்கி இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாட்டம் ஹேண்டில் கிளிக் பண்ணி என்ன சொல்கிறாங்க மேல் நோக்கி இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி place the cursor on the bottom handle of the first text block. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா டவுன், அதாவது கீழே வந்து இழுக்கணும். ஓகேவா? ஸோ கீழே வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பிளாக்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அப்பில் மேலே வந்து ட்ராக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணுறோம். ஸோ ரெண்டும் வந்து ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக்காக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீஜாயினிங் ஸ்ப்ளிட் பிளாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேசிங் இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட். ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இதில் வந்து என்னால் திருப்பியும் டைப் பண்ண முடியாது. எனக்கு நான் டைப் பண்ணதுலேருந்து காப்பி பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வேர்ட்லலாம் பண்ணுவோம் இல்லையா, காப்பி பேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் அடிச்சிருக்கவே மாட்டீங்க. பட் ஒரு ஃபைலில் இருக்க கோடிங்ஸ் ஆல்ரெடி அடித்து வச்சுருப்போம், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீ இதில் பேஸ்ட் பண்ணுற இல்லையா. ஸோ அதே மாதிரி வேர்டில் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இப்போ இதுலேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பேஜ் மேக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம அடித்து வச்சுருந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் இன்சர்ட் த டெஸ்ட் ஃப்ரம் அதர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் லைக் MS Office in a பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட். ஸோ நம்ம MS வேர்டில் வந்து ஆல்ரெடி பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும் பேஜ் மேக்கர்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. சூஸ் ஏன்னா எப்படி பண்ண சொல்கிறாங்க, ஸோ ஃபைல் மெனு பாரில் போயிட்டு அதில் பிளேஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க.
place dialog box வந்து appear ஆகும் ஓகேவா. choose file place the place dialog box will appear ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபைலில் போகிறாங்க, பிளேஸ்ன்றதை செலக்ட் பண்ணுறாங்க, உனக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டயலாக் பாக்ஸு. locate the document and contain the text you want to place the select it. ஸோ உனக்கு வந்து எந்த இது வேணுமோ, எந்த நீ சேவ் பண்ணி வச்சுருப்ப இல்லையா, உனக்கு தெரியும் எந்த ஐகான்லேயோ இல்லை எந்த லோக்கல் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ. ஸோ நீ அங்கே போயிட்டு அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்ட அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இங்கே வந்து நேம் வந்துடும். அதை வந்து ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், உன்னோட டெக்ஸ்ட்டு அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும் ஓகேவாப்பா. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணோடனே கிளிக் த ஓப்பன் இன் த பிளேஸ் டயலாக் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து ஓப்பன் கொடுத்த உடனே வந்து என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்டர் டூல் சேஞ்சிங் த லோடட் டெஸ்ட் ஐகான். நம்ம ஓப்பன் கொடுத்தோடனே நம்மளுக்கு கர்சர் எதாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லோடட் டெஸ்ட் ஐக்கானாக மாறிடும். நம்ம ஓப்பன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு எங்கே ஆயிடும், இந்த மாதிரி லோடட் டெஸ்ட் ஐக்கானாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐக்கான் வந்து இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்ததில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக் எ டெக்ஸ்ட் பிளாக் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் ஆர் கிளிக் இன் த பேஜ் டு பிளேஸ் டு டெக்ஸ்ட். என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து உனக்கு வந்து எந்த டெக்ஸ்ட்டு பிளாக்கில் வேணும் அப்படின்னா அந்த பிளாக்கில் வச்சு நீ கிளிக் பண்ண அப்படின்னா நீ காப்பி பண்ண டெக்ஸ்ட்லாம் வந்து அந்த பிளாக்குக்கு வந்துடும். பிளாக்னா உனக்கு புரியுது இல்லையா, டெக்ஸ்ட் பிளாக்கு இந்த மாதிரி ஹேண்டில் பார் வச்சு ஒரு இது இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து டெக்ஸ்ட் பிளாக்னு சொல்லுவோம். பிளாக்குள்ளே வேணும் அப்படின்னா நீ அங்கே வச்சு கிளிக் பண்ணினா பர்டிகுலர் பிளாக்கில் போய் உனக்கு பேஸ்ட் ஆயிரும். இல்லை நீ காமனாக வந்து பேஸ்ட் பண்ணுற அப்படின்னா உனக்கு அந்த கரண்ட் பேஜ் நீ ஓப்பன் பண்ணியிருப்ப இல்லையா, ஸோ அந்த கரண்ட் பேஜில் வந்து உனக்கு அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பேஜுக்கு மட்டும் நீ காப்பி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ ஒரு ஸ்டோரியே போடுற, இல்லை ஒரு புக்கே வந்து நீ டைப் பண்ண போகிற அப்படின்னா உனக்கு மோர் தென் 1 பேஜஸ் வேணும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே செகண்ட் பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பேஜில் ஃபிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. என் டாக்குமெண்ட் வந்து இப்போ பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, செவரல் பேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மோர் தென் 1 பேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஜ் மேக்கர் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது ஓகேவாப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுரையே எழுத போகிறேன், ஒரு கட்டுரை வந்து ஒரு பேஜில் முடியாது இல்லையா, ஒரு 3 பக்கம் 4 பக்கம் வரலாம். இல்லை நான் ஒரு புக்கே எழுத போகிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய பேஜஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க ஓகேவா. செவரல் பேஜஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேனுவலி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி, அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் நான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை பார்த்துருவோம். பிளேசிங் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைலில் போய் பிளேஸ்ன்றதை செலக்ட் பண்ணுறாங்க, டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ டயலாக் பாக்ஸில் வந்து அப்பியர் ஆனோடனே உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நீ எந்த ஃபைலோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ண போகிற. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நீ ஓப்பனை கிளிக் பண்ணும்போது உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கர்சர் வந்து லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானாக வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனவுடனே நீ என்ன பண்ணுற, உனக்கு எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ, டெக்ஸ்ட் பிளாக்லனா டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு டெக்ஸ்ட்டு வந்து அங்கே ப்ளேஸ் ஆயிரும். இல்லை அப்படின்னா பேஜ்லேயே பண்ணுற அப்படின்னா உனக்கு பேஜ்லேயே வந்து நீ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பேஸ்ட் ஆயிரும் ஓகேவாப்பா. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பேஜ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பேஜ் மேக்கர் எதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செவரல் பேஜஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அதில் வந்து 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று என்னது மேனுவலி, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இப்போ மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ அதை பற்றி பார்க்க போகிறோம். Position the loaded text icon at the corner of the area where you want to place the text. Hold down the mouse button and drag to define the text block. Release the mouse button. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து உனக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, லோட் டெக்ஸ்ட் ஐக்கானாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ சேஞ்ச் ஆனதை வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு இது வந்து மேனுவலாக பண்ணுறது, நம்மளுக்கு எங்கே வேணுமோ ஸோ அங்கே போய் நம்ம பண்ணுறது. டெக்ஸ்ட்டு ஐக்கானை வந்து அந்த மாதிரி லோட டெக்ஸ்ட் ஐக்கானை வந்து
கார்னர் ஏரியாவில் வைக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு எங்கே வேணுமோ யூ வாண்ட் டு பிளேஸ் த டெக்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்த கார்னரில் வச்சுட்டு ஹோல்ட் டவுன் அதை பேஜோட கார்னர் ஓகேவாப்பா. ஸோ பேஜோட கார்னர் வச்சுட்டு ஹோல்ட் டவுன் த மவுஸ் பட்டன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்ட் டவுன், அதாவது எந்த மூமெண்ட்டும் செய்யாமல் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராக் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. ட்ராக் டு டிஃபைன் த டெக்ஸ்ட் பிளாக். ஸோ ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு நீ வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக் மாதிரி க்ரியேட் ஆகும், ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த மவுஸ்லேருந்து அந்த பட்டனை வந்து மவுஸ்லேருந்து நம்ம ஹேண்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த எந்த பிளாக் உனக்கு வேணுமோ இந்த லோடர் டெஸ்ட் ஐக்கான் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆன ஐக்கானை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்னரில் வச்சு உனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த கார்னரில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி மவுஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா ட்ராக் பண்ணுற. ஸோ ட்ராக் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ எதளவுக்கு வேணுமோ அதளவுக்கு நீ க்ரியேட் பண்ணிவிட்டு மவுஸை வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Text flow into the defined area if there is more text than fit in the text block you defined and a red triangle appear in the bottom window shared handle. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃப்ளோவாக வந்து உனக்கு டிஃபைன் ஆகும் ஓகேவா. 50 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீ 50 லைன்ஸையும் வந்து ஒரே ஃப்ளோவாக கண்டினியூஸாக வந்து நீ வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். மோர் தென் ஒன் டெக்ஸ்ட் வந்து அதில் ஃபிட் ஆகலை, சப்போஸ் ஃபிட் ஆகிடுச்சுன்னா ஒரே பேஜில் வரும் ஓகேவா. ஃபிட் ஆகலை அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் ஹேண்டில் பார் வந்து உனக்கு காட்டும். இந்த ரெட் கலர்னால் என்ன அர்த்தம், இன்னும் லைன்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீ அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீ வந்து செகண்ட் பேஜுக்கும் கூட கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராம்லேயும் வந்து சொல்லுவாங்க. அண்ட் கிளிக் அட் ஒன்ஸ் இந்த லோடர் டெஸ்ட் ஐக்கான் வந்து நீ ரீஅப்பியர் ஆனோடனே நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ டெக்ஸ்ட் பிளாக்கை கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டியா. நீ நல்லா கவனிச்சேன்னா தெரியும். உனக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மேலே தான் வந்து ப்ளஸ் சிம்பிள் இல்லை ஓகேவா. ஸோ அதே மாதிரியே கீழேயும் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இதுன்னு அர்த்தம் ஓகேவாப்பா. இதோட பேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, எண்டிங் பாயிண்ட் வந்து இது. டெக்ஸ்ட்டை எத்தனை பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 1 2 3 ஓகேவா. ஸோ 3 பிளாக்காக வந்து இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 3 பிளாக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இண்டிகேஷன் கண்டினியூஷனுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மேனுவலாக வந்து நம்மளுக்கு எத்தனை பிளாக் வேணுமோ அத்தனை பிளாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃப்ளோ ஆஃப் டெக்ஸ்ட்டு மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நீ ரீட் பண்ணி பார்த்தனா உனக்கு தெரியும். ஸோ அதே சிமிலர் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. உனக்கு எந்த இடத்துல பேஸ் வேணுமோ அந்த இடத்துல போய் அந்த பொசிஷனில் வச்சு லோட் டெஸ்ட் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். டாப் பேஜில் வேணும்னா டாப் பேஜில் வச்சு கிளிக் பண்ணணும். 2 மோர் உனக்கு எந்த பேஜில் வேணும் அப்படின்னு சொல்கிறியோ அங்கே வச்சு கிளிக் பண்ணும்பொழுது ரெட் ட்ரையாங்கிள் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை வந்து நீ அந்த பாட்டம் ஹேண்டில் வந்து இருக்கும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, அந்த ரெட் கலர் டயக்ராம் அப்பியர் ஆகணுன்னே நீ இந்த மாதிரி வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். இல்லை எனக்கு மேனுவலாக நான் பண்ணலை பட் அதுவாகவே வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆக செட்டிங்ஸில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்டில் போய் லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கம்ப்யூட்டரே வந்து உனக்கு அதில் இருக்க டெக்ஸ்டெல்லாம் இன்சர்ட் பண்ணி காமிக்கும் ஓகேவா. நவ் ஜென்ரேட் எ நியூ பேஜ் பை செலக்டிங் இன் எ மெனு பார் ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்லோட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து என்ன ஜெனரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேஅவுட்ன்ற மெனு பாரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் இன்சர்ட் பேஜஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆயிரும். நீ இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணணும் அந்த இது பண்ணணும் எதுவுமே அவசியமே இல்லை. டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆனோன்னு நீ என்ன பண்ணுற ஃபைலை போய் கிளிக் பண்ணுற ஓப்பன் கொடுக்குறல. ஸோ அதை கொடுத்துட்டு லேஅவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ் நீ கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு பேஜஸ் வந்து இன்சர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம்.
நியூ பேஜ் வந்து இன்சர்ட் ஆக ஓகேவா, நியூ பேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் வந்து நீ வந்து என்டரை தட்டின அப்படின்னாலே உனக்கு நியூ பேஜ் வந்துடும். இல்லைன்னா அங்கே நியூவில் போய் blank பேஜ்னு கொடுத்த அப்படின்னா உனக்கு நியூ பேஜ் வந்துடும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேஜ் மேக்கர்லையும் வந்து நியூ பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து நியூ பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நியூ பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண ஓகேவா. நியூ பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜ் கொடுத்த அப்படின்னா உனக்கு இப்போ கரண்ட் பேஜுக்கு கீழே வந்து ஒரு நியூ பேஜ் வந்து இன்சர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து இதுதான் டெக்ஸ்ட் ஆட்டோஃபில். நாங்கள் மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அது அந்த லேஅவுட்டு இன்சர்ட் பேஜ் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஆட்டோஃபில் பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேஅவுட்டில் போய் ஆட்டோஃப்ளோ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கியோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து உனக்கு ஆட்டோஃப்ளோ ஆகி அதுவாகவே வந்து உனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதே வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இது வந்து ஓன் ப்ராசஸ், சிஸ்டமே வந்து நம்மளுக்கு பார்த்துக்கணும் ஓகேவா. நீ ஒரு 50 லைன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆட்டோஃபில் கொடுத்தோன்னா சிஸ்டமே வந்து உனக்கு பர்டிகுலராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். செகண்ட் டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி ஓகேவா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ பேஜ் மேக்கர் ஸ்டோரி இஸ் சிமிலர் டு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். ஸோ பேஜ் மேக்கர் ஸ்டோரியை வந்து நம்ம எது மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா சிமிலர் டு ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மெனி கண்டென்ட் செவரல் independent articles, some of which continue on other pages. In the page maker, several stories may appear on same publication page and continue elsewhere in publication. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் பேஜில் நியூஸ் பேப்பரில் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து உனக்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீ நோட் பண்ணியிருந்தேன்னா தெரியும். ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போது தோனி வந்து சதம் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் 24 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. பக்கம் 24 இருக்கும். ஸோ நம்ம அந்த பேஜை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த நியூஸ் வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து உனக்கு சின்ன சின்ன கண்டென்ட் இந்த பேஜில் இருக்குன்னு மேலே மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே வந்து ஒரு கண்டினியூஷன் பேஜ் வந்து நம்மளால் என்ன ஒரு ஸ்டோரி பேஜ் மாதிரி நம்மளால் எதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேஜ் மேக்கரில் வந்து பண்ண முடியும். ஒரு செவரல் ஸ்டோரிஸை வந்து நம்ம வந்து சேம் பப்ளிகேஷன் சேம் பேஜஸில் வந்து கண்டினியூவாக வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ கண்டினியூட்டி அதை வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக். த்ரெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கனெக்டிவிட்டி ஓகேவா. ஸோ ஒரு லிங்க் மாதிரி. த்ரெட்டிங் அப்படின்னா என்னது, ஒரு லிங்க் மாதிரி. 2-3 பிளாக் இருக்குது, எனக்கு லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் என்னது சொல்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் ரிசைட்ஸ் இன்சைட் கண்டெய்னர் இஸ் கால்டு டெக்ஸ்ட் பிளாக். ஸோ டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னா என்னது, எதுலலாம் டெக்ஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகி நம்ம டெக்ஸ்ட் பிளாக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் டெக்ஸ்ட் பிளாக். இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக், இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக். ஸோ அது மாதிரி ஓகேவாப்பா. So a text block can be contained to other text blocks so that the text in one text block can flow into another text block. One text block can flow another text block. So text blockல வந்து என்ன ஒரு text block can be connected to another text block. ஓகேவாப்பா. ஒரு text block என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம் எது கூட அப்படின்னா ஒரு அனதர் டெக்ஸ்ட் பிளாக்கோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை இது கூட கனெக்ட் பண்ணுறோம். இந்த கனெக்டிவிட்டி உனக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை என்ன சொல்கிறாங்க, கனெக்டட் டு அனதர் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அதாவது இதோட கண்டினியூஷன் தான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட கண்டினியூஷன் தான் இதுன்றத இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை, அது மாதிரி கனெக்ட் பண்ணுற வேவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
த்ரெட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ப்ராசஸிங் இது பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸிங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டிங் டெக்ஸ்ட். த ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் டெக்ஸ்ட் அமாங் த டெக்ஸ்ட் பிளாக் இஸ் கால் த்ரெட்டிங் டெக்ஸ்ட். அப்படி பண்ண அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம வச்சுருக்க த்ரெட்டுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பிளாக்குக்கு த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெட்டட்னா என்னது, நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு ஒன் டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கோட நம்ம கனெக்ட் பண்ணுறதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சு அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த text that flows through one or more threaded block is called story. ஸோ ஒரு 4-5 த்ரெட்டட் பிளாக் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. 4-5 த்ரெட்டட் பிளாக் இருக்குது அப்படின்னா ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ ஸ்டோரியை கூட எடுத்துக்கிங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு ஸ்டோரி வந்து ஒரு 10 பக்கம் வருது அப்படின்னா அதோட கனெக்டிவிட்டி எதளவுக்கு இருக்கும், ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து லாஸ்ட் 10வது பேஜ் அளவுக்கு கனெக்டிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ த்ரெட்டட் டெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று இல்லை அதுக்கு மேலே, அதாவது 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் வரும். Once you have a loaded text icon, you can use one of 3 text flow options to place the text in the block. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? To cancel a loaded text icon, click the pointer tool in the toolbox. No text is selected. ஸோ நம்ம வந்து அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு வந்து அப்பியர் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டூல் பார்க்கில் இருக்கிற பாயிண்டர் டூலை வந்து செலக்ட் பண்ணணும். பாயிண்டர் டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்சர் வந்து எப்படி மாறிடும், பாயிண்டர் டூலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அடுத்த பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா a threaded text block can be identified by a plus sign. ஓகேவா? ஸோ த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா கனெக்டிவிட்டின்னு. ஸோ அது மூலியமாக தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபையர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உனக்கு அந்த பேஜஸில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா த்ரெட்டடில் வந்து அன்த்ரெட்டட் இருக்குது, த்ரெட்டட் இருக்குது. த்ரெட்டடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, த்ரெட்டட். அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இருக்காது. ஸ்டார்டிங் எண்டிங் என்ன இருக்காது, எந்த கனெக்டிவிட்டி இருக்காது. பேஜ் டெக்ஸ்ட் பிளாக்கில் ஸ்டார்ட் ஆகி அங்கேயே முடிஞ்சிடும். ஓகேவா? எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக். அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக். ஓகேவா? வித்தவுட் பீயிங் கனெக்டிவிட்டி டு அனதர் பிளாக். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்னு சொல்கிறாங்க. த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு 3 பேராகிராஃப் 2 பேராகிராஃப் டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சைன் போட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக். ஓகேவாப்பா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு போதும். அதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. நீ ஜஸ்ட்டு உனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே போதும், நீயா கூட மேக் பண்ணிப்பீங்க. ஸோ உனக்கு பேசிக்காக ஒரு ஹெட்டிங் எடுக்கிற அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணுறாங்க அந்த இதை வந்து நல்லா நான் வச்சுக்க. அதே மாதிரி மோஸ்ட்டாக இன்சைடு ஒன் வேர்டு எதில் வரும் அப்படின்னா இந்த செகண்ட் சாப்டர்லலாம் வரும், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி. ஸோ உனக்கு இதில் இருக்க டார்க்காக கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர் லைன்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்க லைன்ஸு, ஒன் வேர்ட்ஸு, டூலோட கீ, எந்தெந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீ நல்லா தேடி கண்டுபிடிச்சி படித்து வச்சுட்ட அப்படின்னா
ஸோ ஒன் வேர்டில் வந்து நீ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து நீங்கள் லைன் பை லைனாக வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சு படிக்கும்போது ஓன் கொஸ்டின் எது கேட்டாலும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவாப்பா? செகண்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர். உனக்கு பார்க்க தான் வந்து ரொம்ப பெருசாக நிறையா இருக்கும். புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இத்தனை பேஜஸ் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர்னால் என்னது அப்படின்னா செகண்ட் சாப்டர் தான். ஓகேவா? நீ ஒரு தடவை படிச்சிட்டாலே போதும், உனக்கு அந்த கான்செப்ட் வந்து மைண்ட்லேயே இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்க போகிறப்ப எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷனோட படிப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறோம், ஸோ அதை வந்து கட் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு இமேஜினேஷனோட நீ படிச்சிட்ட அப்படின்னா ஸோ அந்த கான்செப்ட் வந்து உனக்கு மறக்கவே மறக்காது, உன் மைண்டில் அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ செகண்ட் சாப்டரை நல்லா பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நல்லா தரோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்னும் 2-3 கொஷின்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் நீ எவ்வளோ தரோ பண்ணுறியோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாப்டராக வரப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு உனக்கு சைக்கிள் டெஸ்ட் வேறு வைக்கிறதா இருக்காங்க. கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் வீக் உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேபி டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவாப்பா? ஸோ லெசன் நடத்தியாச்சு, உனக்கு கைடுக்கும் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணியாச்சு, வீடியோஸுமே உனக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ண அப்புறம் தான் வந்து இந்த இதில் லிங்க்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். சப்போஸ் யாராவது அங்கே வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை அன்றைக்கி ஒரு நாள் நெட் கனெக்ஷன் இல்லை, நீ வராமல் இருப்ப. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன், ஒரு செகண்ட் சப்போர்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ நீ சப்போஸ் சடனாக வந்து எந்த வீடியோஸ் கேட்குற அப்படின்னா என்னால் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து செகண்டரி ஆப்ஷனாக வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். ஸோ உனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட் எந்த இதுனாலும் என்கிட்ட தயங்காமல் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைனா ப்ரைவேட் மெசேஜில் வந்து கேளுங்க. ஓகேவாப்பா? தேங்க்யூ.